பார்க்கிறோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் நடந்தே சொந்த ஊர்களுக்கு செல்வதை மாநில அரசுகள் அனுமதிக்க வேண்டாம் என மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 50 நாட்களாக நாடெங்கிலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை செய்யவோ வருவாய் ஈட்ட வழியின்றியோ தவித்து வரும் நிலையில் அவரவர் மாநிலங்களுக்கு நடந்தே சென்று வரும் பல அவல நிலையை சந்தித்து வருகிறார்கள். அப்படி புலம்பெயர் தொழிலாளர்கள் தத்தமது மாநிலங்களுக்கு நடந்து செல்ல முயற்சிகளை மேற்கொள்வதை மாநில அரசுகள் அனுமதிக்க வேண்டாம் என தற்போது மத்திய உள்துறை செயலாளர் மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தகவல்கள். வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு நடைபயணமாக செல்லக்கூடாது எனவும் மாநில அரசுகளுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தற்பொழுது மத்திய உள்துறை செயலர் வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக மாநில அரசுகள் இது போன்ற தொழிலாளர்கள் நடந்து நடைபயணமாக செல்பவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறையினுடைய செயலர் எழுத்துப்பூர்வமாக கடிதம் மூலமாக அனுப்பியிருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த கடிதத்தை இன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக மாநில அரசுகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கள் பணிபுரிந்து வந்த அந்த மாநிலத்திலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு நடந்தே செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பல்வேறு மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து சொந்த ஊர் செல்ல முயற்சித்து வருகிறார்கள். பெரும்பாலான இடங்களில் அந்தந்த பார்டர் எல்லை பகுதியிலேயே அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது தவிர தற்பொழுது மத்திய அரசின் சார்பாக அவர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான அந்த ரயில் பயணமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் யாரும் நடந்தே ஊர் செல்வதற்கான அனுமதியை மாநில அரசுகள் வழங்கக்கூடாது எனவும் முயற்சி எடுத்து அவர்கள் அனைவருமே சாலைகளிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே மே 12ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் சேவையானது சிறிதாக இயக்கப்பட உள்ள சூழ்நிலையில் தற்போது இவர்கள் இவ்வாறு செல்வது நல்லது அல்ல என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. அந்த மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினையும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகமானது மாநில தலைமை செயலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பத்மபிரியா, நன்றி சுசித்ரா, தகவல்களோடு இணைந்தமைக்கு. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 47 நாட்களுக்கு பிறகு சிறிய